மனப்பக்குவம் என்றால் என்ன? மனப்பக்குவம் என்பது பகுத்தறிவை வளர்த்து கொள்ளும் கலை. நமக்கு இறைவன் ஒரு வரம் கொடுத்திருக்கான். எல்லா மனிதர்களுக்கும் பகுத்தறிவு. பகுத்தறிவு இல்லாத மனிதனே கிடையாது. இந்த பகுத்தறிவை எப்படி வளர்த்துக் கொள்வது? நிறைய புஸ்தகம் படிக்கணும், அது படிக்கணும், இது படிக்கணும், அதெல்லாம் இல்ல. நம்ம பிராக்டிக்கலா நம்முடைய செயல்களால், நம்ம அனுபவங்களால் நாம் பெறணும். அந்த முறைகளை பயிற்சி கொடுப்பதுதான் சித்தி மார்க்கம். மனப்பக்குவம் என்பது பகுத்தறிவை வளர்த்து கொள்ளும் கலைகள். பல கலைகள் இருக்கு. பேசும் கலை. நிறைய பேருக்கு பேசவே தெரியாது. எப்படி பேசணும்னு தெரியாது. அதாவது குறைந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நிறைய கருத்துக்களை சொல்லக்கூடியதான் பேசும் கலை. ஆனா அது உங்களுக்கு அந்த கலையை நான் உங்களுக்கு தனியாக சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? மனோசக்தியை வளர்த்து கொள்ளும் கலை. வெறும் நமக்கு எல்லாருக்கும் மனசு இருக்கு, சக்தி ஆத்மாவில் இருக்கு. இந்த சக்தி மனதுக்கு வந்தால்தான் மனோசக்தி, எதையும் சாதிக்கக்கூடிய மனோசக்தி. அப்போ அதை எப்படி கொண்டு வருவது, எப்படி அதை மனோசக்தியாக மாற்றுவது, இதெல்லாம் நீ பயிற்சி செஞ்சுதான் ஆகணும். செஞ்சாதான் அதை போதிப்பது சித்திமார்க்கம். அதனால மனப்பக்குவம் என்பது பகுத்தறிவை வளர்த்து கொள்ளும் கலை, பேசும் கலை, மனோசக்தியை வளர்த்து கொள்ளும் கலை போன்ற வாழ்வதற்கான கலைகளையும் மற்றும் தீய குணங்களை போக்கிக் கொள்ளவும் நல்ல குணங்களை கொள்ள வேண்டியதற்கான பயிற்சி முறைகள் அது சித்தி மார்க்கத்தில் இருக்கு.